தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நாம் கடந்த சில மாதங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதை தொடர்ந்து நாம் பேசுகிற பேச்சு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்திலிருந்து வருகிறது. ஆகவே நம்ம பேச்சுக்கும் இருதயத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னேன். ஆகவே நம்முடைய இருதயம் எதில் நிறைஞ்சிருக்குதோ அதுதான் பேச்சா வெளியே வருதுன்னு வசனம் சொல்லுது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்றதுனால, இப்போ இருதயத்தை பற்றி நாம் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 வாரமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இருதயம் முழுவதும் பொல்லாத காரியங்களால் நிறைஞ்சிருந்ததுன்னா, கெட்ட காரியங்களால் நிறைஞ்சிருந்ததுன்னா, பேசுகிறதும் எப்படி தான் வரும்னா ரொம்ப கெட்ட விஷயங்கள் தான் பேசுவோம். அதனால தான் அந்த நல்ல இருதயம் நல்ல பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, கெட்ட இருதயம் கெட்ட பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் கெட்ட இருதயமாக தான் இருக்குது. அது காலமெல்லாம் அது மகா கேடுள்ளது அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த இருதயத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அது திருக்குள்ளது, கேடுள்ள இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கெட்ட இருதயமா பொல்லாத இருதயமா பலவிதமான அசுத்தமான எண்ணங்களால் நிறைந்த இருதயமா இந்த இருதயம் இருந்துச்சுன்னா, இதுல இருந்து பிறக்கிறதெல்லாம் கெட்டதாக தான் பிறக்கும். அப்போ இந்த இருதயத்தை நல்ல இருதயமா மாற்ற வழியே இல்லையா அப்படின்னா, வழி ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, அதனால தான் அந்த எசேக்கியேல் வசனத்தை போன வாரம் வாசித்தோம். இந்த இருதயத்தை தேவனே என்ன பண்றாருன்னா புதிய இருதயமாக மாற்றுகிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தமான அந்த இருதயத்தை தேவனே எடுத்து போட்டு, அந்த கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு, இப்போ சதையான இருதயத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாரு. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னா ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். கடந்த வாரத்தில் அதை தான் உங்களோட பேசினேன். அப்போ முதல்ல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் அவன் இருதயம் மாற்றம் அடையாது. அவன் இருதயம் மாற்றம் அடையாதனால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர், அவருக்கு நல்ல இருதயம் வந்துருச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க கூட ஆசீர்வாதமா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, மறுபடி பிறந்த பிள்ளைங்க, அவங்க கர்த்தருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்க கூட ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்னா, இப்போ அதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக நாம் இப்போ கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு தேவன் என்ன மறுபிறப்படைய செஞ்சு என்னை புதிய சிருஷ்டி ஆக்கி இருக்கிறார். ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்திற்காக என்னை அழைச்சி அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை ஒரு புதிய மனுஷனா புதிய சிருஷ்டியாக மாற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் புதிய சிருஷ்டின்னு சொல்றதை விட கிறிஸ்துவே உங்களுக்குள் வந்து வாழுகிறார். எப்படி எப்படி இருக்கு? கிறிஸ்துவே என்ன பண்றாராம்? உங்களுக்குள்ள வந்து வாழ்றார். கிறிஸ்துவே வந்துட்டார் உங்களுக்குள்ள. இப்ப இயேசுவே உங்களுக்குள்ள வந்து வாழ்றாரு. அப்ப நீங்க ஒரு தேவ சாயலான புதிய மனுஷனை நீங்க தரித்து கொண்டீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த புதிய மனுஷனா மாற்றப்பட்டனா ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரல அப்படின்றத கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் தான் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துட்டாரு. இந்த புதிய இருதயத்திலிருந்து ஏன் ஆசீர்வாதங்கள் பிறக்கல? இந்த புதிய இருதயமும் கெட்டு போச்சா? அதை நீங்க தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணணும். உங்க இருதயத்தை இங்கே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் கெட்டு போயிருக்கிறதா, என்னாச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியம். முதல்ல நான் சில வசனங்களை உங்களுக்கு உதாரணமாக காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போவே நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். நிறைய வசனங்கள் இருக்குது. 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம்
ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒழிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். அந்த புதிய சிருஷ்டியான நான் யார் என்றால், வசனம் சொல்லுகிறது, கொலோசேயர் 3:10 நல்லா கவனிங்க. இந்த புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட மனுஷன் யாருன்னா, இது வேற யாரோ கிடையாது, கிறிஸ்துவே வந்து இப்போ உங்களுக்குள்ள வாழ்றார். நீங்க கிறிஸ்துவின் சாயலான ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தயவு செய்து வாசியுங்கள். கொலோசேயர் 3:10 நம்ம வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை நாம தரித்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய சாயலுக்கு ஒப்பான, நம்மளை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு புதிய மனுஷன் நமக்குள்ள இப்ப வந்திருக்கிறான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், நான் புதிய மனிதனானேன், புதிய சிருஷ்டியானேன் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான அந்த புதிய மனுஷன் இப்ப நமக்குள்ள வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இன்னொரு வசனத்துல பவுல் இன்னொரு இடத்துலயும் அதை தெளிவா சொல்றாரு. எபேசியர் 4:22-24 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு பாருங்க, நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை நாம களைந்து போட்டுட்டோம். நம்ம வாழ்க்கையில நம்மளை கெடுக்கிற, கெட்டு போகிற, அழிவுக்கு நேராய் நடத்துகிற, தீங்குகளுக்கு நேராய் நடத்துகிற ஒரு பழைய மனுஷன் நம்ம வாழ்க்கையில இருந்து போயிட்டான். அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும், நல்லா கவனிங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த புதிய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அங்க தரித்து கொண்டீர்களே, இங்க தரித்து கொள்ளுங்கள்ன்றார். ரைட், கவனிங்க. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது? நான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இப்ப கிறிஸ்து என்ன பண்றார்னா, எனக்குள்ள வந்து வாழுகிறார். எபேசியர் 3:17 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறதுனால, அவரை விசுவாசிக்கிறதுனால, அவருடைய வார்த்தையை, அவருடைய பலியை விசுவாசிக்கிறதுனால அவர் எனக்குள்ள வந்து வாழுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 3:14. இது நிமித்தம் நான் எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். போதும். எப்ப நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்கள்ல வந்து அவர் வாசமாய் இருக்க ஆரம்பித்து விட்டார். இயேசு கிறிஸ்து இப்ப உங்க இருதயத்துல வந்து என்ன பண்றார்? வாசமா இருக்கிறார். இத கொரிந்தியர் நிருபத்துல பவுல் அதை வேற விதமா சொல்றார். என்ன சொல்றார்? உங்கள் சரீரமானது நீங்கள் என்னதான் நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவன் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்ப கர்த்தர் என்ன பண்றார்னா, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே அவர் வாழுகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அதை நம்பலன்னா முதல்ல அதை நம்புங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் முதல்ல அதை நம்புங்கன்னா என்ன நம்புங்க? ஆண்டவர் வந்து உனக்குள்ள வந்து வாசம் பண்றார். ஏன் எனக்குள்ள அவர் வந்தாரு? எதுக்காக அவர் வந்தார்? கவனிங்க. சில ஆட்கள் நினைக்கிறாங்க எனக்குள்ள ஆண்டவர் வந்த மாதிரிலாம் தெரியல. இல்ல இல்ல, அதனால தான் அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும். எதை இப்ப ரட்சிப்பு எப்படி நடக்குது? நீங்க எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுறீங்க. எபேசியர் 2:8 நடக்குது. 2:8 சொல்லப்பட்டிருக்கல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அந்த விசுவாசம் என்பது உண்டாகும் பொழுது ரட்சிப்பு உண்டாகுது. இந்த ரட்சிப்பு உண்டாகும் பொழுது கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயங்கள்ல வந்து வாசம் பண்ணுகிறத உங்களோட வாழ்க்கையில நீங்க
பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறத, உங்களுக்குள்ளே செயலாற்றுகிறத, உங்களை உணர்த்துகிறத, உங்களை நடத்துகிறத, உங்களை எச்சரிக்கிறத, உங்களை புத்தி சொல்லுகிறத, உங்களை கண்டிக்கிறத, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை கட்டுப்படுத்துகிறத உங்களால் என்ன பண்ண முடியும்னா கவனிக்க முடியும். இது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செய்வாரு. இதை எந்த மனுஷனும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஆவியானவர் இருந்து பலமாய் கிரியை நடப்பிப்பார். ஆமென். நீங்க ஒரு நாள் ஒரு பொய் சொல்லிட்டு நிம்மதியா தூங்க முடியாது. யார் மேலேயாவது கோபப்பட்டுட்டு உங்களால சமாதானமா இருக்க முடியாது. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்து கொண்டிருப்பார். எங்கெல்லாம் சின்னதா நமக்குள்ள கசப்புகள் வந்தாலும் உடனே ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம எச்சரித்து நம்மளை உணர்த்தி நம்மளோட கூட அவர் போராடுவார். அதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனங்கள்ல இருந்து நீங்க வாசிக்க முடியும். இப்ப அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. இப்ப என்ன விஷயம்னா, நீங்க புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய சாயலான புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்க இருதயத்துக்குள்ள கிறிஸ்து வந்து வாசம் பண்ணுகிறார். உங்க ஆவி தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் தேவனுடைய சாயல். சில ஆட்கள் இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் மறுபடி பிறந்தவன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் மறுபடி பிறந்தவன், நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து சொல்லலாமா? பாருங்க, நீங்கள் எப்போவுமே அப்படிதான். பிரசங்கம் கேட்க ஆரம்பித்த உடனே இந்த மகிடி ஊதின பாம்பு மாதிரி அப்படியே மெய் மறந்துடுவீங்க. எனக்கு தெரியும் அது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விழிச்சிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் மறுபடி பிறந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆமாம், நான் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பிரைஸ் காட். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரா? ஆம், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்ப கிறிஸ்து வாசமா இருக்கிறார்னா உங்களுக்குள்ள இருக்கிற வாசமா இருக்கிற கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் யாரு? அவர் யார்? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகி இந்த பூமியில நடமாடினாரு. இப்ப வார்த்தையா இருந்தவர் ஆவியாகி எனக்குள்ள என்ன பண்றாரு? வாழுகிறார். பிரைஸ் காட். ஆமென். வார்த்தையானவர் எனக்குள்ள என்ன பண்றார்? இப்ப வந்து வாசம் பண்ணுகிறார். வார்த்தைன்னு சொன்னா சும்மா கிடையாது. வார்த்தைன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அவரால் இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை, சகலத்தையும் உண்டாக்கினது. அந்த வார்த்தையினால் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அப்ப முதல் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கவனிங்க, ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கலாம்? ஆதியில இங்க பாருங்க, யோவான் 1:1 சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை சகலத்தை என்ன பண்ணிட்டு? உண்டாகிட்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிட்டுன்னு சொல்லுது. அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கவனிங்க, வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கிற்று, வார்த்தை வெட்டாந்தரையை உண்டாக்கிற்று, வார்த்தை சமுத்திரத்தை உண்டாக்கிற்று, வார்த்தை சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களை உண்டாக்கிற்று, வார்த்தை நிலத்தினுடைய சகல விதமான கனிவிருட்சங்களையும் செடிகளையும் உண்டாக்கிற்று, வார்த்தை மிருக ஜீவன்களை உண்டாக்கிற்று, வார்த்தை மனுஷனை உண்டாக்கிற்று. ஆகவே வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கிற்று. சகலத்தையும் உண்டாக்கின அந்த வார்த்தை இப்ப எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறது. பிரைஸ் காட். ஆமென். சகலத்தையும் உண்டாக்கின பாருங்க, தேவன் அந்த வார்த்தையை பேச 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 சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த வார்த்தை இப்ப எனக்குள்ள வந்து தங்கி இருக்கிறது. ஏன் தங்கி இருக்குதுன்னா, என் மூலமா எனக்கான சிறந்த உலகத்தை உருவாக்க எனக்குள்ள வந்து அந்த வார்த்தை வாசமா இருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பிதாவுக்குள்ளிருந்து அந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது அவருடைய உலகத்தை அது அழகாக உருவாக்குகிறது. இப்ப எனக்குள்ள வந்து அந்த வார்த்தை தங்கி இருக்கிறபடினாலே நான் அந்த வார்த்தையை சரியாக பேச பேச அந்த வார்த்தை எனக்கான ஆசீர்வாதமான உலகத்தை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வார்த்தையாகிய கிறிஸ்து, வார்த்தையானவர் என்ன பண்ணிருக்கிறார்னா இப்ப எனக்குள்ள வந்து
வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ள அவர் வந்து வாசம் பண்றாரு? அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள வந்து வாசம் பண்றாருன்னு நம்புனீங்கன்னா முதல்ல இதையும் நீங்க நம்புவீங்க. என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிறவர் ரொம்ப 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 சின்னவர். ரொம்ப அப்படியாமா சொல்ற? தலைவலி தான் பெருசு. நமக்கு இருக்கிற தலைவலி தான் பெருசு, தேவனா பெருசு. நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தான் பெருசு, தேவனா பெருசு. என்னங்க சொல்றீங்க? நமக்கு இருக்கிற 3 லட்சம் ரூபாய் கடன் தான் பெருசு, தேவனா பெருசு. நமக்கு இருக்கிற மாமியார் மருமக சண்டை தான் பெருசு, தேவனா பெருசு. என்ன நீங்க சொல்றீங்க? ஏங்க உங்க கஷ்டம் உங்களுக்கு தானங்க தெரியும், இயேசுவுக்கு என்னங்க தெரியும் சொல்லுங்க. சில ஆட்கள் அப்படிதானே பேசுறாங்க. நம்ம பிரச்சனை நமக்கு தானே பிரதர் தெரியும், அவருக்கு என்ன பிரதர் தெரியும்? ஒண்ணுமே தெரியாது பிரதர். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு தெரியும், அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிடிச்சிக்க உன் வாழ்க்கையை நல்லா வளமா மாத்துறதுக்கு. என்னன்னா கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். நீ நினைக்கிறல்ல எதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு உன் மண்டை மூளைக்குள்ள இருந்து உன்னை இடியா இடிச்சு தாக்குதோ, உன்னை போட்டு தூங்க விடாம பண்ணுதோ, நிம்மதி இல்லாம பண்ணுதோ, உன்னை எப்பவுமே டென்ஷனா வச்சிருக்குதோ, அதெல்லாவற்றையும் விட ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாரு. அவர் வேற எங்கேயும் இல்ல, அவர் வந்து உனக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் உனக்குள்ள வந்து வாசமா இருக்கிறார். அவர் உனக்குள்ள வந்து ஏன் வாசமா இருக்கிறார்னா, உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தும்படி, உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போக பண்ணும்படி, உன்னை அந்த பிரச்சனைகளுக்கு மேல ஜெயங்கொள்ளுகிறவளாய் மாற்றும்படித்தான் உனக்குள்ள வந்து அவர் வாசம் பண்றார். முதல்ல பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அவர் வந்து வாசம் பண்றார். அவர் வந்து வாசம் பண்றாரு அப்படின்னா கவனிங்க, அவர்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவர் என்றாலும் வார்த்தை என்றாலும் வேற வேற கிடையாது. வார்த்தை இருந்தது, வார்த்தை தான் மாம்சமானது. கிறிஸ்து என்றாலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்றாலும் வேற வேற இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சமான வார்த்தை, ஆவியாகிய வார்த்தை எல்லாம் ஒண்ணுதான். பிரைஸ் காட். ஆமென். இப்ப மாம்சமான வார்த்தையா இந்த பூமியில நடமாடினாரு, ஆவியான வார்த்தையா இப்ப நமக்குள்ள என்ன பண்றாரு? அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அருமையான தேவஜனமே, இந்த ஆவியானவர், இந்த வார்த்தை உனக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். எதுக்கு தங்கி இருக்கிறாரு? உன்னை வாழ்விக்கும்படியாய். அந்த 1 யோவான் 4:4 வாசிங்க. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து சொல்லுங்க, தேவனால் உண்டாயிருந்து. அதுதான் அங்க இப்ப பாருங்க, எல்லாமே உன்னோட ஒன்று கனெக்டடா இருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க இது இருக்கும். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப நீங்க தேவனால் பிறந்தவர்களா இருந்தா சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். ஆமா, நீங்க தேவனாலே பிறந்திருப்பீர்களானால். அதனால தான் அடிக்கடி நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கூட திரும்பவும் ரட்சிக்கப்படணும். சில நேரத்தில் குடும்பத்தில் நாங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், ரொம்ப நல்லது, உங்களுக்கு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்னா, சின்ன வயசுல இருந்தே இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படக்கூடிய பாக்கியம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏசப்பா ஒரு உண்மையான தெய்வம்னு நீங்க அறிஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் போவீங்க, அது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். பிரைஸ் காட். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாக்கியம் என்னன்னா, நீங்க இந்த கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க ரட்சிக்கப்படணும். நீங்க கிறிஸ்தவரா இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டுட்டோம் நினைக்க கூடாது. சர்ச்சில் உங்களை பிரதிஷ்டை பண்ணதுனால ரட்சிக்கப்பட்டுட்டோம் நினைக்க கூடாது. உங்க பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கிறதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் நினைக்க கூடாது. பிறந்ததுல இருந்தே கோயிலுக்கு போறன்றதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. அப்ப இப்ப என் பிள்ளைங்களா இருக்கிறாங்க, பாஸ்டர் பிள்ளைங்களா இருந்தா கூட அவங்க ரட்சிக்கப்படணும். பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்ததுனால ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லை. அதனால யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனுஷனும் தனக்கான பிணையாளியாக, என்னுடைய சப்ஸ்டியூட்,
இயேசு கிறிஸ்து என்று இருதயத்தில் விசுவாசித்து என் பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆகவே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவத்திற்கான எந்த தண்டனையும் எனக்கு வராது என்று இருதயத்தில் விசுவாசித்து அவரால் மாத்திரமே நான் ரட்சிக்கப்பட முடியும், அவரால் மாத்திரமே நான் நீதிமானாக்கப்பட முடியும், அவரிடத்தில் மாத்திரமே நான் சாபத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு, அவரிடத்தில் மாத்திரமே நான் நரகத்துக்கு தப்பி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் வழி உண்டு என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்கள்லாம் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே என்னை ரட்சியம்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களோட பிரதானமான ஜெபம் ஆண்டவரே 10th பாஸ் பண்ணிடுங்க, +2 பாஸ் பண்ணிடுங்கன்றது இல்லை, ரட்சியம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், லைஃப்பில் 10th +2 ஃபெயில் ஆனவங்க கூட சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஃபெயிலியர் அது. ப்ரைஸ் கார். அதனால ஃபெயில் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லலை, பாஸ் தான் ஆகணும், படிக்கணும். ஆனால் அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது. ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப இந்த ரட்சிப்பு தேவனுடைய வார்த்தையினாலே என் வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிட்டு. அதைத்தான் 1 பேதுரு 1:23 நீங்க வாசிக்கிறீங்க. எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. தேவனுடைய வித்தினாலே, அழிவில்லாத ஜீவனுள்ள அந்த வித்தினாலே நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் வந்து வாசம் பண்ணுகிறார், என்னை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். இப்ப மறுபடியும் பிறக்க செய்து புதிய மனுஷனாகி புதிய இருதயத்தை தந்து என்னை வச்சிருக்கிறார்னா, இப்ப நான் என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும் தெரியுமா? எதுக்கு நம்மளை புதிய சிருஷ்டி ஆக்கினார் தெரியுமா? கவனிங்க. தொடர்ந்து நீங்க எந்த நோக்கத்திற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் போன வாரம் அந்த எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நான். என்னன்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டனா இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இருக்காது, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவங்க போய் ஏதாவது ஒரு கோயிலில் போய் என்ன பண்ணியிருப்பாங்க, யாராவது இவங்களை கூப்பிட்டு ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறவங்க யாருப்பா, நான் வந்துடுறேன்யா, இப்போ தலையை முக்கி ஏஞ்சிட்டு இப்படி வந்துடுவாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டா இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கினேன். இல்லை இல்லை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி யாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கவனிங்க. ஏதோ ஒரு கோயிலில் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால, திருவிருந்து எடுக்கிறதுனால, அந்த கோயிலுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கறதுனால நாம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, பரலோகத்தில் டிக்கெட் தருவாங்களோ இல்லை, செத்தா ஒரு கல்லறை தருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க சர்ச்சில் இருந்து. கிடையாது கிடையாது. அதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது. சர்ச்சில் இருந்து தூக்கி போடலன்னா 3 நாள் பூட்டி இருந்தால் கார்பரேஷன்ல இருந்து வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் கிடையாது. சர்ச்சு பெரிய நோக்கத்தோட தேவன் வச்சிருக்கிறார், உன்னதமான நோக்கத்தோட வச்சிருக்கிறார். சிலர் சர்ச்சுக்கு வர்றது எதுக்குன்னா, மாப்பிள்ளை பார்த்து தருவாங்க, பொண்ணு பார்த்து தருவாங்கன்னு சர்ச்சுக்கு வருவாங்க. அதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது. நல்ல நல்ல மேட்ரிமோனியெல்லாம் இருக்குது, வெப்சைட்டு. அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 1000 ரூபாய், 20 பொண்ணு டம்முன்னு வந்து விழுந்துடும், 20 பையன் வந்து விழும். அதுக்கு கிடையாது சர்ச்சு. சர்ச்சு எதுக்கு? கவனிங்க. இங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தேவன் சபையில கூட்டி சேர்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்க தொடர்ந்து என்ன ஆகணும்னா, கவனிங்க, இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள ஒரு குழந்தைய மாதிரி பிறந்துட்டார். அப்படிதான் அதை சொல்லணும், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கிறிஸ்து எப்படி பிறந்திருக்கிறாரா? ஒரு குழந்தைய மாதிரி உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். தொடர்ந்து கிறிஸ்துவினுடைய அந்த பூரண வளர்ச்சிக்கு நேராக நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? பயணப்பட வேண்டியதா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அப்படின்னு எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலையும் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். இப்போ அங்கெல்லாம் போத்தவில்லை. அப்போ அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நோக்கி நாம போகணும். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ரொம்ப அழகா சொல்லுவார் கலாத்தியர்ல. பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சரி, அறையப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டல? இல்லை இல்லை, பிழைத்திருக்கிறேன். யாருக்காக பிழைச்சிருக்கிறாரா இப்போ அவரு? வாசிங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிச்சீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல. இப்ப வாழ்றதே நான் இல்லைன்றாரு. இப்ப வாழ்றது யார் இல்ல? நான் இல்ல. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை நான் வாழ்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை யாருடையதுன்னா கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப எனக்குள்ள வாழ்றது யாரு அப்படின்னா கிறிஸ்து வாழ்கிறார். அப்ப கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை தான் இப்ப நான் என்ன பண்றேன்னா வாழ்றேன் இந்த பூமியில. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலருக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குது, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பரவாயில்ல, திரும்ப திரும்ப கேளுங்க, புரிஞ்சிடும். இப்ப இந்த புதிய வாழ்க்கை எனக்கானது கிடையாது, கிறிஸ்துவுக்கானது. அப்ப இந்த கிறிஸ்துவுக்கான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கவனிங்க, இந்த உலகத்துல இந்த உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் கொடுத்தாலும் அவனுடைய ஆத்துமாவின் ரட்சிப்பு அவனால சம்பாதிக்க முடியாது என்று லூக்கால நீங்க வாசிக்கிறீங்க. உலகம் முழுவதையும் ஒருத்தன் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு கிருபையா இலவசமா தேவன் நமக்கு தர்றாரு. எப்படி தர்றாரு? கிருபையா இலவசமா தர்றாரு. ஏன்னா அவருக்கென்று வாழும்படி, அவருக்குள் பிழைக்கும்படி, அவர் மகிமைக்காக ஜீவிக்கும்படி, அவருடைய சித்தத்தை செய்யும்படி தேவன் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு பேர் மாத்திட்டாங்க, நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், நான் இந்த சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டேன், என் விருப்பப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா வாழ்க்கை உங்க விருப்பப்படி தான் இருக்கும். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதுக்கேற்றபடி தான் இருக்கும். இப்ப தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களின்படி, தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே அவ்வளவு ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உன்னதமான திட்டங்கள், அவைகள்ல ஒண்ணு கூட உங்க வாழ்க்கையில பலிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க இடம் அளிக்காம இருக்கீங்க. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? நான் ரட்சிக்கப்பட்டவன் முதல்ல. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட நான் இந்த ரட்சிப்புக்காகவே தான் வாழணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா இந்த ரட்சிப்புக்காக நான் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. தயவு செய்து அந்த வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வளங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் போதும். ரட்சிப்பை குறித்து கவலையே இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைனா, புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட தேவ பிள்ளைனா, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு தேவ சாயலாக்கப்பட்ட புது சிருஷ்டி, வார்த்தையாகிய கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு, அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு அதை பற்றி கவலையே இல்லைனா அவர் சொல்றாரு, தண்டனைக்கு எப்படி தப்பிச்சுக்குவேன்? அப்போ புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட பிறகு சில நேரத்தில் தண்டனை வருமாயா? கவனிங்க, தண்டனைக்கு நீங்களாகிறீங்க நீங்க முதல்ல. ஆனா தண்டனைக்கு நீங்களான நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைய, உங்களுக்கு அருளப்பட்ட பெரிய பொக்கிஷத்தை நீங்க அசட்டை பண்ணுவீங்களானா அதுக்கு பிறகு வரக்கூடிய தண்டனை இருக்குது பாருங்க, அது மகா பெருசு. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்புக்காகத்தான் நாம வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.